ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஏதோ உங்கள் ஸ்டோரியில் பார்த்தியா. இன்றைக்கி நம்ம நிறைய கதையில் ரொம்ப லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருந்தாலும் அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான த டைரண்ட் வாண்ட்ஸ் டு பி குட் அந்த ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டால், பிகாஸ் இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். நம்ம எப்படி பாஸ்ட் லைஃப்லேருந்து ப்ரெசண்ட்க்கு திரும்ப வந்தோம், எப்படி வந்தாலும் நம்மளால் ரியலாக இந்த லைஃப்பில் சர்வே ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படுற கஷ்டத்தெல்லாம் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் வளவலன்னு பேச நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா. த எம்பர் ஆஃப் யுரேவா சோல் பவர்ஸை வச்சு இந்த நாட்டையும் ஆண்டுட்டு வராங்க. அதனால இந்த நாடு ரீப்ளேசபிளாகவும் யூனிக்யூவாகவும் இருக்குது. என்ன ரீப்ளேசபிளாகவும் யூனிக்யூவாகுமா? காமெடியாக இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நம்மளுக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறது டாரதே மிலினரி. அவங்க வேறு யாரும் கிடையாது, பிரின்சஸ் ஆஃப் யுரேவா எம்பா. அண்ட் சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின். அடுத்து அவங்க படிக்கவே திடீர்னு ஒரு வாய்ஸ், டாரதே 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. யார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு ரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டு அவங்க பாட்டுக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்மளோட ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஹீரோயின். இவங்க வேறு யாரும் இல்லை, இவன் ஒரு மானம் கெட்டவன், ரோஷன் கெட்டவன், எதுவுமே இல்லை இவனுக்கு. நான் என்ன தான் திட்டினாலும் பின்னாடியே வருவான். இவன் தான் ரேமண்ட் மிலினரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் ரேமண்ட் மிலினரினா யாருன்னு. ஹீரோயினோட அண்ணா தான். அதுவும் இல்லாமல் ஹீரோயினோட அண்ணானா நம்ம நாட்டுக்கு என்ன ஆகுது, க்ரௌன் பிரின்ஸ் இல்லையா? அதனால அவர் தான் அடுத்து முடிசூடா மன்னன். ஸோ ஹீரோயினும் அதை தான் நினச்சி பார்க்குறாங்க. முடிசூடா மன்னன் தானே இவர். சொல்லப்போனால் அவர் என் கையால் போன இதில் இறந்தவர். என் பாஸ்ட் லைஃப்பில் அவர் நான் தான் என் கையால் கொன்னேன். ஆமாங்க, இது என்னோட செகண்ட் லைஃப். நான் இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த டைம் டைரண்ட்டாக இருக்க விரும்பலை. நான் செஞ்ச தப்பையே இன்னொருக்க செய்ய விரும்பலை. இப்போ என் லைஃபுக்குன்னு ஒரு சில கோல்ஸ் வச்சு நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். எப்படின்னா, ஜஸ்ட் குட்டாக இருக்கணும், எல்லாமே நல்ல விஷயமா. என்னோடய மாரல் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல. எல்லாமே என்னை கடைசியாக இவ்வளோ தான் மாற்ற போகுது. நான் க்ரௌன் பிரின்ஸை கொன்னதுக்கப்புறம் எனக்கு த்ரோன் கிடச்சது தான், இல்லைன்னு சொல்லலை. என் வழியில் யார் நின்னாலும் அவங்கள கொன்னேன். யாருக்குமே இறக்க காட்டல. யாரெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் பவரையும் சொத்தையும் கொடுத்தேன். என்ன தான் பண்ணி என்ன பண்ணுறது, கடைசியில் என்னோடய பவர் தான் என்னோடய இதுக்கு அழிவுக்கு முதல் காரணமாக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. நான் லவ் பண்ணவன் என்ன வெறுத்து அவனாக சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டான். ஆனால் நான் லவ் பண்ணவன் என்ன வெறுத்து அவனாக சூசைட் பண்ணிட்டான். அதுவும் அவன் சூஸ் பண்ண டெத்துங்கிற பாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சரி அவன் தான் போனான்னு பார்த்தா என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னோடய பவரை வச்சு எனக்கே எதிராக திரும்பினாங்க. எல்லாருமே என்னை கை காட்டி நீ ஒரு டைரண்ட்டுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல. நான் எனக்கு வாழ்க்கையோட பாடத்துக்கு டாட்டா சொல்லிட்டு நான் என்னோடய ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னோட சாவு முடியும் போது திடீர்னு ஒரு நாள், ஹே இவ ரொம்ப அழகாக இருக்கல்ல, இன்னும் யார் என்ன பேசுகிறாங்க, பிரின்சஸ் டாரதே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டாரதே மிலினரி டைரண்ட், நான் இன்னொரு லைஃப்க்கு வந்தேனா? எனக்கு இந்த லெசன்ஸ்லாம் ஆல்ரெடி படித்த ஒரு லெசன் தான். இந்த கைடெல்லாம் எனக்கு அப்படியே தெரியும். எனக்கு இந்த லைஃப்பை ரிக்ரெட் பண்ணாமல் ஈவில் வழியில் போகாமல் வாழணும்னு ஆசை. எனக்கு திரும்ப ரேவை கொண்டுட்டு இந்த மகுடத்தை எடுத்துக்கணும்னு ஆசையே கிடையாது. ஏன்னா நான் எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் யாரையும் கொல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த இது காரணத்துக்காகவும் இந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. டாரதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம ரேட் கட்டி பிடிக்கிறாரு. நீ ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா, நீ ரொம்ப மேனேஜ் பண்ணி பிடிக்கிற, உன் மண்டையில் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தான் நான் கொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் இவன் என்னை திரும்ப திரும்ப கொல்ல வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாரதே திங்க் பண்ணிவிட்டு இவன் திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னை போக விட்றான்னு கேட்குறாங்க. அப்பயும் நீ என்ன ஹிஸ்ட்ரி படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டாரதேவை அவங்க கொஞ்சம் தான் ஆரம்பிக்கிறாங்க. டாரதேவை கொஞ்சி,
என்ன படிக்கிறேன் நானே, எனக்கு இந்த மாதிரி படிக்கிறதே தெரியாது தெரியுமா, அப்போ வெளியே போய் விளையாடலாமான்னு கூப்பிட்டா இவன் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான், என்னாலலாம் இப்படி இருக்க முடியாது அப்படிங்கும்போதே மெய்டு வந்துடுறாங்க. மெய்டு வந்துட்டு, பிரின்சஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் யுரேவாவா? நான் வேணா அதில் இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஸ்டோன் ஆஃப் ஸ்பிரிட் லைட் அது எங்கே இருக்குன்னு தெரியுமா, அது ஃபர்ஸ்ட் எம்பர்கிட்ட இருந்துச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆனால் அது தொலைஞ்சு போச்சு, டெக்காஸ் ஈராக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு, செஞ்சுரிஸே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் கரெக்டு அப்படின்னு அந்த சர்வன் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மெமரைஸ்டான ஜீனஜாலஜி அப்படிங்கிறத இந்த வீட்டுக்கே நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதுவும் இதில் மெஜஸ்டிக்கு தெரியும், சந்தோஷப்படுவாங்க. நெவர் மைண்ட், நீங்கள் இன்னொருக்கு கவர்மெண்ட் கிட்ட சொல்ல வேண்டாம் நான் எவ்வளோ புத்திசாலின்னு, இதை நீங்கள் மெஜஸ்டிக் கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. த எம்பரர் கரோன் மில்லனரி, அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரின்சஸோட அப்பா தான். அப்பான்னு சொல்கிறத விட இவர் வேற ஒரு வீட்டை விட்டு வெளியாளுன்னே சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு டைமும் கிடைச்சதில்ல, பாசமும் கிடைச்சதில்ல. ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் ரத்தத்தால் சொந்தப்பட்டாங்க. என்னால் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மில்லனரியை ஃபில் பண்ண முடியல. ஏன்னா என்னால் சக்தியை பயன்படுத்த முடியல. எங்கள் அம்மா ஆலிஸ், அதாவது எம்ப்ரஸ் ஆலிஸ் இறந்தது, என்னை பெற்றெடுத்ததும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுனால அவங்களோட பாசமான ஒய்ஃபோட உயிரை நான் தான் எடுத்துகிட்டதா சொல்லி அவர் என்னை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. நான் அவர் முன்னாடி விழுந்திருக்க வேணும்னே, ஒரு முன்னாடி நிறைய அறிவாக பேசியிருக்கேன். ஈவன் ஏன் பெட்டத்தின் ரேவை விட பெட்டராக இருந்திருக்கு எல்லாத்துலேயுமே. அப்பயுமே அவர் என்னை கொஞ்சம் கூட மதிச்சது கிடையாது. எப்பயுமே தட்டி விட்டு ஏளனமாக, எப்பயுமே என்னை ஒரு சின்ன ஒரு செகண்ட் கூட அவர் என்னை திரும்பி பார்த்தது கிடையாது. ஆனால் அது அப்படியே ரேக் ஆப்போசிட். அவர் டெய்லி கிஃப்ட் தருவார், டெய்லி அவனை போய் பார்த்து சிரித்து பேசுவார், ஏன் அவர் கேர் கூட பண்ணுவார். என்னதான் சின்ன தப்பு பண்ணாலும் அவனை திட்டக்கூட மாட்டார். ஆனால் என் மேலே சின்ன பார்வை கூட விழுந்தது கிடையாது. பிகாஸ் நான் அந்த சூசன் ஒன் இல்லைல்ல, அதனாலேயே எனக்கு ரேவை பிடிக்காது. அவனை வெறுத்தேன், எப்பயுமே அவனை வெறுத்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது, அவனை எவ்வளோதான் அவனை கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா அவர் என்ன ஒரு மாதத்துக்கு பக்கமாக அவனை அவர் ஷேடோ கூட நம்ம மேலே படாமல் நாம் பாட்டுக்கு இருப்போம். எனக்கு இந்த லைஃப்பில் நல்லா இருந்தால் போதும். எதை நெக்ஸ்ட் படிக்கலாம்? நம்ம மேடுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க, ஏன் நம்ம எம்பர் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் பிரின்சஸை ஒதுக்கியே வைக்கிறாரு? ரொம்ப பாவமாக இருக்குது. அடுத்த நாள் எனக்கு எங்கேயாவது வெளியே போகணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. மூட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பிறந்த இடம் ஆலிஸோட அவங்க வீடு. அதாவது கரோன் அவங்க ஒய்ஃப்க்குன்னே வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வச்சு தந்த வீடு அது. இது ரொம்ப நாள் ஆச்சுல நான் இங்கே இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணிட்டே வராங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, யுவர் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினோட அப்பா நிற்கிறாரு. கரோன் அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கும்போது, நான் என்ன மைண்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி சொந்த பொண்ணை பார்த்தே கேட்குறாரு. நீ யார்? என்னோட டியர் ஆலிஸோட கார்டனுக்குள்ளனாலையா? அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த ஸ்டோரி இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஈகராக வெயிட் பண்ணுங்கள். நானும் மறக்காமல் டெய்லி ஒரு எபிசோடு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், மிஸ் யூ ஆல்.